லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி நில்லுமா. நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, என்னப்பா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் அந்த பொம்மையால வந்த பிரச்சனை தான். அவ ஏன் இப்படி புத்தி கெட்டு தெரியறான்னு எனக்கு தெரியலப்பா. பரவாயில்லம்மா, எல்லாத்துக்கும் காலம்தான் ரொம்ப பெரிய மருந்து. காலத்தால மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட காயத்தை சரி பண்ண முடியும். நீ கிளம்புமா. அஞ்சலை இவ்வளவு கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லம்மா. சித்தார்த் இப்படி பித்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்ததும் அஞ்சலை இப்படி ஆயிட்டா. அதனால நீ உள்ள வர முயற்சி பண்ணா இன்னும் நிலைமை மோசமாயிடுமா. இருக்கிற உறவும் கெட்டு போயிடும். ஏன் மொத்தமா அருந்தும் போயிடும். அப்பா, அம்மா நான் நல்லதுக்கு தான்மா சொல்றேன். நீ போ. இங்க நடந்த எந்த விஷயமும் பொம்மிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா, இன்னும் விலகி போயிடுவா. இல்லப்பா, இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி கிளம்பு கிருஷ்ணவேணி, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நான் போன் பண்றேம்மா. என்ன இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி, இல்ல ஒண்ணும் இல்லம்மா. நான் கிளம்புறேம்மா. உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். போயிட்டு வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். நடந்த எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, இனிமே அந்த பொம்மை இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கவே முடியாது. அவளோட சாப்டர் க்ளோஸ். நீங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. நீங்களே சொன்னாலும் உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது. சொல்றேன்ப்பா, இன்னைக்கு தான் அந்த ஆண்டவன் உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தியை கொடுத்திருக்காரு. டேய் மது, அமைதியா இல்ல. எதுக்காக அமைதியா இருக்கணும்? எதுக்காக அமைதியா இருக்கணும்னு கேக்குறேன். நான் கோவப்பட்டப்பெல்லாம் என்ன அடக்குனீங்க? இன்னைக்கு அம்மாவுக்கே எவ்வளவு கோவம் வந்திருக்கு. இது அத்தனையும் அவன் நடந்துகிட்ட விதத்தினால தான் வந்திருக்கு. நம்ம வீட்டை பிடிச்ச கஷ்டம் இன்னையோட போச்சுன்னு நான் தலைக்கு என்ன வச்சு குளிக்க போறேன். ஏண்டா வயசான காலத்துல உனக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? இங்க பாருங்கப்பா, ஒரு நிமிஷம் கூட அந்த பொம்மைக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க. அவ மூச்சு காத்து கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ.
மறுபடியும் எங்க? அதுவும் இப்படி ஒரு காஸ்டியூம்ல? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஏன், நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப? நான் என்ன காட்டுக்குள்ளேயா வந்திருக்கேன் தைரியமா வரதுக்கு? ஆக்சுவலா உங்களை பார்க்க கொஞ்சம் தைரியம் வேணும் தான். ரோட்ல தனியா போனீங்கன்னா புள்ள பிடிக்கிறவன் தான் வந்திருக்கான்னு நினைச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏய், என்ன பின்ன வாயிலேயே ஃபில்டரோட அலைஞ்சீங்கன்னா? ஃபில்டரா? உங்க பெரிய மீசையா தான் சொன்னேன். வடிகட்டிய ஆண்டவன் உங்களுக்கு வாயிலேயே வச்சிருக்கான். எதை குடிச்சாலும் இதுல வடிகட்டி தானே குடிப்பீங்க. ஏய், உன்ன என்ன? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? முதல்ல நீ எதுக்காக இங்க வந்த அத சொல்லு முதல்ல. வாட்? எதுக்கு வந்தியா? இது ஏன் வேலை? இங்க வர சொன்னாங்க, நான் வந்திருக்கேன். யாரு? உங்க அம்மா சொல்லி அமிச்சாளா? இல்ல அவன் இருக்கானா செத்துட்டானான்னு பார்க்க வந்தியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பாட்டிமா. ஏன் முகத்துக்கு என்ன குறைச்சல்? இங்க பாரு, இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசினா உன்னை உள்ள விட்டுருவோமா? எதுக்கு வந்தேன்னு முதல்ல பதில சொல்லு. நான்லாம் ஸ்கூல்ல வாத்தியார் கேட்ட கேள்விக்கே பதில் சொன்னதில்ல. நீங்க கேட்டா பதில் சொல்லிடுவேனா? ஆமா, அவரு பேர் என்ன? ஐ திங்க் சித்தார்த். யா, சித்தார்த். மிஸ்டர் சித்தார்த். அடிபட்டு படுத்திருக்காருல்ல, அவரை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். உனக்கு புருஷன் பேரே மறந்து போச்சா? புருஷனா? கல்யாணமே ஆகாம ஒருத்திக்கு எப்படி புருஷன் வர முடியும்? யாருக்கு யாரு புருஷன்? என்ன என்னென்னமோ உளறீங்க? என்ன கல்யாணம் ஆனது கூட மறந்து போச்சா உனக்கு? நான்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. கண்டதையும் உளராதீங்க. நான் அவரை டேக் கேர் பண்ண வந்திருக்கேன். இங்க பார், இப்பதான் உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? மூச்சு காத்து படக்கூடாதா? இந்த மூச்சு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? You need some more? பாத்தியா, ஏதோ கிறுக்கெடுத்து பேசிக்கிட்டு இருக்க. புருஷன் காலொடைஞ்சு கிடக்குறான்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்க வந்து தசு புசுன்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. யார் உனக்கு இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணது? காலேஜ்ல போய் பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்தேன். என்ன இதுக்கெல்லாம் காலேஜ் வச்சு நடத்துறாங்க? ரொம்ப அப்பாவியா இருக்கீங்களே அங்கிள். நர்சிங் காலேஜ்ல வேற என்ன சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏய், இப்படி எல்லாம் பேசினா உன்னை உள்ள விட்டுருமா? இதுக்கு மேல ஒரு 8 எடுத்து வச்ச நடக்கிறத வேற. போயிரு போயிரு பொம்மே, வெளியே போ. என்னது பொம்மையா? என்ன பொம்மி கும்மின்னு சொல்லிக்கிட்டு? வெறுப்பு சட்ட அங்கிள், உங்களுக்கு பிபி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி திடீர் திடீர்னு கத்திட்டு இருக்கீங்க. என்னது? எனக்கு பிபி இருக்கா? பாத்தீங்களா பாத்தீங்களா, மூக்குக்கு மேல உங்களுக்கு கோபம் வருது. இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க போகணும். அங்கேயும் நான் தான் வந்து உங்களை பாத்துக்கணும். ஜாக்கிரதை. பொம்மி, வேணாம் பொம்மி. ஐயோ, அந்த பொம்மை யாருங்க? ஐ திங்க் நீங்க எல்லாரும் ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ எம் காவ்யா. என்ன நடிக்கிறியா? இந்த மாதிரி நாடகம் போட்டா உன்னை உள்ள விட்டுருவோமா? இங்க யாரும் டிராமா பண்ணவும் வரல, நடிக்கவும் வரல. என்ன பார்த்தா என்ன வேஷம் போட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுதா? I don't know who's பொம்மி. I'm காவ்யா, ஹோம் நர்ஸ். டாக்டர் சொன்னாருன்னு பேஷண்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். நான் அவசரமா பெங்களூருக்கு போக வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபைன். Who's மிஸ்டர் தேவநாயகம்?
அம்மா நான் தாம்மா தெய்வநாயகம். சார், இந்த வீட்லயே தெளிவா இருக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்களாவது என்ன நம்புங்க சார். நீங்க ஏதோ டாக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆமே. நீங்க கேட்டுக்கிட்டதுனால தான் அர்ஜென்ட்டா என்ன அனுப்பியிருக்காரு. ஓ, இன்ஃபேக்ட் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தா ஆளுக்கு எதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐ கான்ட் டாலரேட் ஆல் திஸ். பூமி, வேண்டாம், இந்த வேஷம் எல்லாம் போடாத. என்ன உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியாதே பாட்டி, நான் இப்பதான் பாக்குறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பாட்டின்னு கூப்பிடுறா. அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் நிச்சயமா பொம்மிதான். இல்லனா எப்படி உங்களை பாட்டின்னு கூப்பிடுவா? ஓ மை காட், உங்க கண்டுபிடிப்ப பார்த்து எனக்கு அப்படியே புல் அரிக்குதா ஆண்டி. உங்க அறிவு தலைக்கு மேல முளைச்சு நின்னு குழந்து விட்டுருக்கு. ஒரு பாட்டிய பாட்டின்னு கூப்பிடாம பேட்டி நான் கூப்பிட முடியும்? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறா? அது என் கூடவே பிறந்தது. என்ன யாராவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்கள நான் வச்சு செஞ்சிருவேன். என்ன தெரியுதா? நல்லாவே தெரியுது. பாத்தீங்களா, என்ன தெரியுதுன்னு சொல்றா. ஐயோ, அந்த அர்த்தத்துல நான் சொல்லல மேடம். எதிரில வந்து நின்னுட்டு என்ன தெரியுதான்னு கேட்டா தெரியுதுன்னு தானே சொல்லுவாங்க. ஐ கேன் see you. என்னத்த வழக்கமா நம்ம தான் பிளான் போடுவோம். இவன் நமக்கு முன்னாடி பயங்கரமா பிளான் போட்டிருக்கா. முன்னாடி இவ அம்மாவை அனுப்பிட்டு பின்னாடி இவ வேஷம் போட்டுட்டு வரா. பெரிய கைகாரியம் மாறிட்டா அத்த. இவள உள்ள மட்டும் விட்டுறக்கூடாது தமன்னா. ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. ஆமா தாத்தா, எனக்கு கூட நம்பிக்கையே இல்ல. இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. பொம்மி தான் வந்து இப்படி நம்ம முன்னாடி நடிச்சிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காம அந்த டாக்டருக்கு ஒரு போனை போட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிட போகுது. டாக்டர் கிட்ட பேசணுங்கிறது முக்கியம் இல்ல, யாருகிட்ட பேசணுமோ அவங்களுக்கு போன் போடுறேன். தர்ஷினி, இந்த போனை கொடுமா. இந்தாங்க தாத்தா. ஹலோ, சொல்லுங்க தாத்தா. நீ எங்கம்மா இருக்க? ஊர்ல தான் தாத்தா. அதிரசம் விக்கிறதுக்காக வெளியே வந்தேன். என்ன விஷயம் தாத்தா? ஒண்ணும் இல்லம்மா, அத கிருஷ்ணவேணி வந்தா, அது வந்து இங்க அது. அம்மாக்கு என்ன தாத்தா? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன், உனக்கு திரும்பவும் கால் பண்றேம்மா. சரிங்க தாத்தா. இந்த பொண்ணு சொல்றது நிஜம்தான். பொம்மி தான் தெளிவா போன்ல பேசுறாளே, நீங்க எல்லாரும் தானே கேட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் நாட் அ டால். எதுக்கு எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? அது இல்ல, உலகத்துல ஒருத்தர மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் மேடம். அதான் எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. ஸ்டாப் ஆல் திஸ் திங்ஸ். டாக்டர் உடனே என்ன பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இங்க என்னடான்னா மொத்த குடும்பமும் பேஷண்டாவே இருக்கீங்க. இப்ப நான் டாக்டர் சொன்ன பேஷண்ட பார்க்கலாமா? உன்னை பார்த்தா பேஷண்ட் இன்னும் ரொம்ப மோசமா ஆயிடுவார் போல இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, அதை நான் பாத்துக்கிறேன். ஐ நோ ஹவு டு ஹேண்டில். ஓகே, யூ டோன்ட் டீச் மீ. ஓவர் நைட்ல இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறா. ஓகே, என்ன முதல்ல அந்த பேஷண்ட் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? சித்தார்த் ரூம் மேல இருக்கு, வாமா போலாம். ஓகே. என்னம்மா இது? புரியல, என்னத்த நடக்குது? வாமா. சார், இவர் தான் பேஷண்டா? ஆமாம்மா.
பொம்மி பொம்மி வந்துட்டியா பொம்மி? ஆரம்பிச்சிட்டாங்கடா. பொம்மி எனக்கு தெரியும் பொம்மி, எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் எனக்கு முடியலன்னு தெரிஞ்சா நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் பொம்மி. அதே மாதிரி நீ வந்துட்ட. தேங்க்ஸ் பொம்மி, தேங்க்ஸ். ஹே மிஸ்டர், முதல்ல கையெடு. என்ன பொம்மி ஏதோ மிஸ்டர் அது இதுன்னு பேசுற? பொம்மி நான் சித்தார்த்த பொம்மி. தெய்வநாயகம் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன என்ன தெய்வநாயகமா? என்ன பொம்மி தாத்தா பேர் சொல்லி கூப்பிடுற? உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஐ அம் காவ்யா, உங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற ஹோம் நர்ஸ். காவியாவா? என்ன தாத்தா பொம்மி என்னென்னமோ சொல்லி குழப்பறா? நீங்க பொம்மி இல்லையா? அட நாங்களும் முத பார்த்தப்ப இது பொம்மின்னு நினைச்சுதான் ஏமாந்துட்டோம். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நான் ஏற்கனவே பொம்மி ஞாபகத்துல ஒரு மாதிரியா இருக்கேன். மறுபடியும் நீங்க அதே மாதிரி ஒரு முகத்தை கூட்டிட்டு வந்து காமிச்சா நான் என்ன தாத்தா பண்றது? ப்ளீஸ் தாத்தா, இவங்களை திரும்ப போக சொல்லிருங்க தாத்தா. என்னப்பா பேசுற? ஆமா தாத்தா, இவங்க பக்கத்துல இருக்க பொம்மி ஞாபகம் அதிகமாகி உடம்பு சரியில்லாம போகுமே தவிர குணமாகாது தாத்தா. சரிப்பா சரிப்பா, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். அம்மா நீ வாமா வா. பாருமா காவியா, சித்தார்த்து வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால நீ கிளம்பு, டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். எதுக்குப்பா டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? சித்தார்த்தா வேணான்னு சொல்லிட்டான்ல, அந்த பொண்ணை உடனே அனுப்பிடலாம்ப்பா. டேய் என்னடா கால்ல வெந்நீரை கொட்டிக்கிட்டு தெரியுத? இருடா, தர்ஷினி போனை கொடுமா. இந்தாங்க தாத்தா. சொல்லுங்க தெய்வநாயகன் சார். டாக்டர், நீங்க அனுப்பி வச்ச ஹோம் நர்ஸ் வந்தாங்க. அதுல ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இவங்க பக்கத்துல இருக்க பொம்மி ஞாபகம் அதிகமாகி உடம்பு சரியில்லாம போகுமே தவிர குணமாகாது தாத்தா. ஐ சி. பட் மிஸ்டர் தெய்வநாயகம், இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம கிட்ட இவ்வளவு திறமையா பக்குவமா பேஷண்ட்டை நல்ல விதமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நர்ஸ் இப்ப நம்ம கிட்ட வேற யாரும் இல்ல. 6 இயர்ஸா இவங்க தான் நம்ம பேஷண்ட்ஸை ரெகுலரா கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப கைராசிக்காரங்க அவங்க. அவங்க ஒரு வீட்டுக்குள்ள பேஷண்ட்டை பார்க்க போனாங்கன்னா அவங்கள நல்லபடியா குணப்படுத்திடுவாங்க. அதான் அவங்க ஸ்பெஷாலிட்டியே. வேற ஆள் உடனே வேணும்னா கிடைக்க மாட்டாங்க. எப்படியும் 1 or 2 days மேல ஆகும். சரிடா, நான் திரும்பவும் கால் பண்றேன் டாக்டர். ஓகே, சாரி மிஸ்டர் தெய்வநாயகம். மாமா, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுமா. சித்தார்த் வேணான்னு சொல்லும் போது கூட டாக்டர் சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு இப்ப இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது மாமா. சித்தார்த் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு இந்த பொண்ணை இங்க இருக்க வச்சாதான் சித்தார்த்த நல்லபடியா குணப்படுத்த முடியும். இப்ப நமக்கு சித்தார்த் நல்லபடியா குணமாய் வர்றதுதான் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாவித்ரி அப்படியா சொல்ற? இல்ல சாவித்ரி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்ப சித்தார்த் குணமாகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? சரி சரி, ஏதோ பண்ணி தொலைங்க. ஆமா, ஆளுக்கு பொம்மி பொம்மின்னு சொல்றீங்க. எங்க இருக்காங்க அந்த பொம்மி? அவங்கள நான் பார்க்க முடியுமா? இல்லம்மா, அவளை பார்க்க முடியாதுமா. அவ ஊர்ல இருக்கா. தர்ஷினி தாத்தா, பொம்மியோட போட்டோ ஏதாவது இருந்தா காட்டுமா. இருக்கு தாத்தா. இந்தாங்க, இவங்க தான். பாருமா, இதான் பொம்மி.
லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் மீ. நீங்க தான் எங்க அண்ணி மாதிரி இருக்கீங்க. எங்களுக்கு எங்க அண்ணியை தானே முதல்ல தெரியும். அவர் ஏன் இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுறாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப நான் கிளம்புறேன் சார். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிம்மா. அம்மாடி, வந்தது வந்துட்டேன். டாக்டர் கிட்டயும் நாங்க பேசிட்டோம். உன்னை விட ஒரு நல்ல நர்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் வேற சொல்றாரு. நீ இங்கே இருந்து எங்க சித்தார்த்தை எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துட்டு போமா. என்ன நடக்குது? அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க ஒன்னும் புரியலையே. நீங்களும் கம்பல் பண்றீங்க. டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணணும். நான் காட்டுறேன், நீ வாமா. வா தமனா, வா. வாமா வாமா. இந்த ரூம்ல நீ முதல்ல ரிஃப்ரெஷ் ஆயிக்கோ. ஓகே. போ போ, எதுக்கு போன்னு சொல்றல. வாடா.